பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல மகளிர் வெற்றி பயணம் திட்டம். மகளிருடைய இந்த வெற்றி பயணம் திட்டம் பாத்தீங்கன்னா எப்பொழுது ஆரம்பிக்க போறாங்க? டிஎன்எஸ்டிசில இந்த வெற்றி பயணத்துடைய திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிட இருக்காரு? மேலும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிபிகேஷன் எப்பொழுது வரும்? போக்குவரத்து கழகத்துல பாத்தீங்கன்னா டிசிசி நியமனங்கள் பாத்தீங்கன்னா 850 பேருக்கு பெண்டிங்ல இருக்கு. அவங்களுக்கு எப்படி போஸ்டிங் போட போறாங்க? மேலும் இந்த போக்குவரத்து கழகத்துடைய புதிய விதிமுறைகள். டிஎன்எஸ்டிசில நீங்க சேரணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகள், டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் பாக்குறீங்க? டிஎன்எஸ்டிசில தற்சமயம் இருக்கிற புதிய அறிவிப்பு 2026 புதிய டிரைவர் கண்டக்டர், ஓகேங்களா? இந்த ஆட்களை எவ்வளவு எடுக்க போறாங்க? டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல ஆட்கள் தேவைப்படுவது உண்மைதானா? போக்குவரத்து கழகத்துல 3000க்கும் மேற்பட்ட புதிய எலக்ட்ரிக் பேருந்துகள், ஓகேங்களா, இவி பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஎன்எஸ்டிசிக்கு இவிக்கு தனியா பாத்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் தற்சமயம் பழகிட்டு இருக்காங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாத இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் 15 முன்னாடி வெளியிட இருக்காருங்க. மகளிருக்கு உண்டான ஒரு வெற்றி பயணம் திட்டம் தமிழகம் முழுவதும் இலவசமாக பயணித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காங்க. இதற்காக இப்பந்தே நீங்க ரெடி ஆயிக்கோங்க. அடுத்து டிஎன்எஸ்டிசில 2026 நோட்டிபிகேஷன். டிஎன்எஸ்டிசி 2026 புதிய நோட்டிபிகேஷன்ஸ் எப்பொழுது ரெடி ஆகும்? எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல இன்னும் வேகன்சிஸ் பட்டியலை வெளியிடல. ஆனா இந்த 2026 ரெக்யர்மெண்ட் எவ்வளவு பேர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 28,000 நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த 2026 28,000 டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா. டிரைவர் பாத்தீங்க அப்படின்னா 20,000 பேரும், கண்டக்டர் 8,000 பேரும் எடுக்க போறது உறுதி. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் கம்ப்ளீட்டா தேவைப்படுதுங்க. இது இல்லை அப்படின்னா உங்களால பணிக்கு போகவே முடியாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட், ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வாங்கிட்ட பிறகுதான் உங்களால போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண முடியுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல உடனடியா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்க பிறகுதான் உங்களால கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத வாங்க முடியும், ஏன்னா வாங்க முடியாது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா டிசிசியோடைய நியமனங்கள் தான் தொடரும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3274 பேர்ல பெண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 850 பேர், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 50 பேர் பெண்டிங்ல இருக்காங்க. இவர்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எப்போ போடுவாங்க அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. மீண்டும் அவர்களுக்கு செய்முறை தேர்வு நடத்தி மீண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு பதவியை கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து காலகட்டத்துல இப்போ ஏஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களும் இருக்கு. இதற்கும் நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நண்பர்களே, டிஎன்எஸ்டிசி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான செய்திகளையும் நீங்க உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.